Hello everyone. இன்னைக்கு நம்ம பாலினாமியல்ஸ்ல பார்ட் 4 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் போட்டுருக்கோம். 3 வீடியோஸும் போய் செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. இப்போ பாலினாமியல்ஸ்ல நம்ம ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ரூட்ஸ் ஆர் ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்ங்கறத பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆல்ரெடி போட்டிருக்கோம். நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் போட போறோம். 4s ஸ்கொயர் minus 4s plus 1. இது வந்து ஒரு quadratic equation. நம்ம என்ன பண்ணணும், இந்த டேர்மையும் இந்த டேர்மையும், அதாவது s ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 4ஐயும் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுனா நம்மளுக்கு 4 கிடைக்கும். நடுவில் இருக்க டேர்மை as it is அப்படியே எழுதணும். இப்போ இந்த ரெண்டு நம்பர் போடணும். அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ வரணும், ரெண்டையும் ஆட் பண்ணா இந்த வேல்யூ வரணும். அப்போ 2 மல்டிப்ளை பண்ணா 4 கிடைக்குது. ஆனா ஆட் பண்ணா நம்மளுக்கு +4 கிடைக்கும், நம்மளுக்கு -4 கிடைக்கணும். அப்ப -2 -2 -2 into -2 ஆட் பண்ணா -4 வரும். -2 into -2 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 4 வரும். ஓகேவா? இப்போ நடுவுல இருக்க இந்த மிடில் டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த மிடில் டேர்மை தான் நம்ம இந்த நம்பர்ஸால ஸ்பிளிட் பண்ணி எழுத போறோம். அப்ப என்ன கிடைக்கும், 4s ஸ்கொயர் minus 2s minus 2s plus 1. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல இருந்து காமனா இருக்கிறத வெளியில எடுக்கணும். 2வும் sவும் நம்ம இந்த டேர்ம்லயும் இருக்கு இந்த டேர்ம்ல இருக்கு, காமனா வெளியில எடுத்துடலாம். அப்ப 2வையும் sஐயும் வெளியில எடுத்துட்டா இந்த ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 2s இருக்கும். ஒருவேளை இப்படி காமனா வெளியில எடுத்துட்டு இங்க ரிமைனிங் என்ன இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுல நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா, நம்ம தனியா ரஃப் காலம்ல 4s ஸ்கொயர் போட்டுட்டு வெளியில என்ன எடுக்கிறோம், 2s எடுக்கிறோமா, அப்ப 2s ஆல டிவைட் பண்ணலாம். 2 4 2 டைம்ஸ் இது 1 டைம், s ஸ்கொயர் போயிடும், அப்போ s இருக்கும். அப்போ 2s கிடைக்குதா, அதை தான் இங்க நம்ம போட்டிருக்கோம். கிளியரா? இந்த டேர்மை வெளியில எடுக்கிற டேர்மால டிவைட் பண்ணி இங்க போட்டுக்கலாம். அதாவது இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு இது கிடைக்கணும். அதுதான் நம்மளோட கான்செப்ட். அப்போ மைனஸ் இந்த 2s வெளியில வந்துருச்சு, அப்போ 1 இருக்கும். இங்க நம்மளுக்கு 2s -1 வரணும். அப்போ நம்ம இதுல இருந்து வெளியில என்ன எடுக்கணும், -1 வெளியில எடுக்கணும். இப்போ இந்த டேர்ம் சேமா இருக்கு. அப்போ 2s -1, இந்த டேர்மையும் கிளப் பண்ணி இன்னொரு 2s -1. இப்போ இந்த வேல்யூ தான் ஈக்குவல் டு 0. அப்போ எய்தர் இந்த வேல்யூ 0க்கு ஈக்குவலா இருக்கும், இல்லை இந்த வேல்யூ 0க்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 2s -1 ஈக்குவல் டு 0, 2s ஈக்குவல் டு +1, s இஸ் ஈக்குவல் டு, இந்த பக்கம் s ஓட 2 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, அப்போ ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது டிவிஷன்ல வரும். அப்போ s இஸ் ஈக்குவல் டு 1/2. இது வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ 1/2. இதே மாதிரி இந்த டேர்ம் எடுத்துக்கிறோம். இதுவும் 2s -1 ஈக்குவல் டு 0 தான். அதனால s இஸ் ஈக்குவல் டு another 1/2. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ நம்மளுக்கு ஆல்ஃபா வந்துட்டு 1/2 கிடைச்சிருக்கு, பீட்டாவும் வந்து 1/2 கிடைச்சிருக்கு. இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கோஎஃபிஷியன்ட்ஸையும் ஜீரோஸையும் வச்சு நம்மளுக்கு ரிலேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் a is equal to 4, b is equal to -4, c is equal to 1. ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூ இங்க எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரிலேஷன் வந்து சம் ஆஃப் ஜீரோஸ் -b/a. அப்போ ஆல்ஃபா வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இங்க போட்டுக்கலாம், இங்க வந்து -b/a போட்டுக்கலாம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எவ்வளோ, 1/2 + 1/2. எல்சிஎம் எடுத்தோம்னா 2/2 ஈக்குவல் டு 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். -b/a ஃபார்முலால இருக்க மைனஸை போட்டுட்டோம். b ஓட வேல்யூ -4, அப்போ -4 டிவைடட் பை a ஓட வேல்யூ 4. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 4 ஆல் டிவைட் பண்ணா 1. அப்போ -b/a வந்துட்டு
நம்மளுக்கு 1 ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இது வந்து equation 2. First equation is equal to equation number 2. Hence proved. First இது வந்து நம்ம prove பண்ணிட்டோம். இதே மாதிரி product of zerosக்கு போட போறோம். Product of zeros வந்து c by a. அப்போ first இந்த பக்கம் alpha into beta போட்டுக்கலாம், இந்த பக்கம் c by a போட்டுக்கலாம். alpha into beta 1 by 2 into 1 by 2 1 by 4 ன்னு கிடைக்குது. First equation c ஓட வேல்யூ வந்துட்டு 1 divided by a ஓட வேல்யூ 4. அப்போ c by a நம்மளுக்கு 1 by 4 கிடைச்சிருச்சு. இதுவும் ஈக்குவலா இருக்கு. அதனால நம்ம ரெண்டு ரிலேஷனும் வந்துட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சம்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்றோம். அதை வச்சு நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுல இருந்து நம்ம ரெண்டு ரிலேஷனும் வெரிஃபை பண்ணிட்டோம். ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம தேர்ட் சம் போலாம். தேர்ட் சம் வந்துட்டு 6x square minus 3 minus 7x. இந்த மாதிரி பிளேசஸ் வந்து பாருங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரீரைட் பண்ணி ஆர்டர்ல எழுதிக்கலாம். எழுதிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப என்ன வரும்? 6x square minus 7x minus 3. இப்போ x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்க போடுவோம் இல்லையா? அப்ப 6 into minus 3 minus 18. நடுவில் -7 இருக்கு, -7. கிளியரா? இப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு -18 வரணும்னு பார்க்கணும். அப்போ 9 2 எடுத்துக்கலாம். இப்போ 9 into 2 வந்துட்டு +18 வரும். நம்மளுக்கு மைனஸ் வரணும். ஃபர்ஸ்ட் இங்க மைனஸ் போட்டு ட்ரை பண்ணலாம். -2 into -9 into 2 வந்து -18. -9 + 2னா ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன்ஸ். அப்ப என்ன பண்ணும்? சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 7 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ், அப்போ -7. நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. மிடில் டேர்மை இப்போ ஸ்பிளிட் பண்ணி எழுதிடலாம். 6x square minus 9x plus 2x minus 3 equal to 0. ஓகேவா? இது ரெண்டுல காமனா இருக்கிறது 3யும் xும் வெளியில எடுக்கலாம். அப்ப 3யும் xும் வெளியில எடுத்துட்டோம்னா இங்க 2 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும், ஒரு x இருக்கும். இங்க 3ல 3 போயிடுச்சுன்னா -3, இந்த x போயிடுச்சு. 2x minus 3 இருக்கு. நம்மளுக்கு என்ன ஆல்ரெடி என்ன சொன்னோம்? இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்க வரணும். அப்ப இங்க 2x minus 3 வரணும்னா இங்க நம்ம காமனா 1 தான் எடுக்கணும். வேற எதுவுமே காமன் இல்லை. 2x minus 3. இப்போ இதுவும் சேமா இருக்கு. இது ரெண்டையும் நம்ம பேர் பண்ணிக்கலாம். அப்ப 2x minus 3 into 3x plus 1 equal to 0. இந்த டேர்ம் மட்டும் நம்ம எடுத்து போட்டோம்னா 2x equal to 3 வரும். x is equal to 3 by 2. இது வந்து ஆல்பாவோட வேல்யூ. இந்த வேல்யூ எடுத்து நம்ம ஈக்குவேட் பண்றோம். 3x plus 1 equal to 0. அப்போ 3x equal to -1. அப்போ x is equal to -1 by 3. நம்மளுக்கு ஆல்பா அண்ட் பீட்டாவோட வேல்யூ கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருக்கு? ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 3/2 கிடைச்சிருக்கு. பீட்டா இஸ் ஈக்குவல் டு -1/3. -1/3 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஜீரோஸும் அதோட கோஎஃபிஷியன்ஸோட ரிலேஷன் வந்து வெரிஃபை ஆகுதான்னு செக் பண்ண போறோம். A வந்து 6, B வந்து -7, C வந்து -3. ஆல்பா பீட்டா இங்க நோட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a. ஆல்பா பிளஸ் பீட்டா இங்க போட போறோம். -b/a இங்க போட போறோம். Similarly, alpha into beta equal to c/a. Alpha into beta இங்க சால்வ் பண்ணலாம். c/a இங்க சால்வ் பண்ணலாம். First alpha plus beta என்ன கொடுத்திருக்கோங்க? alpha -3/2 -1/3. LCM எடுத்துக்கலாம். 9 -2/6 -1/3.
plus 7/6 கிடைக்குது. அதே மாதிரி minus p by a minus b ஓட வேல்யூ minus 7 by a ஓட வேல்யூ 6 minus into minus plus so 7/6. இந்த 6 தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டும் சேமா வந்திருக்கு, ரெண்டோட வேல்யூவும் சேமா இருக்கு. அதே மாதிரி ஆல்ஃபா இன்டூ பீட்டா, ஆல்ஃபா வந்து 3/2 minus 1/3, 3/2 into minus 1/3, 3 கட் ஆயிடும், minus 1/2 கிடைக்குது. ஆல்ஃபா இன்டூ பீட்டா, c by a சப்ஸ்டியூட் பண்ணும், c ஓட வேல்யூ -3 divided by a ஓட வேல்யூ 6. சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 2 minus 1/2. ரெண்டு வேல்யூவும் this is a, ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கு. hope you understand this sum. ஏதாவது டவுட் இருந்தா as usual கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சம் வந்துட்டு இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா இருந்தா போஸ்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் சம் வந்துட்டு ஃபோர்த் சம் போலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் ஒன்ல क्वेश्चन வந்து 4u ஸ்கொயர் plus 8u equal to 0. இது வந்து செகண்ட் டைப். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாத்துலயுமே 3 டேர்ம்ஸ் இருந்தது, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தது. மொத்தம் 3 டைப் இருக்கு ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம்ல. ஒன்ல கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லாம இருக்கும், இன்னொன்னுல இந்த u டேர்ம் அதாவது x டேர்ம் இல்லாம இருக்கும், பவர் 1 இருக்கிற டேர்ம் இல்லாம இருக்கும், இன்னொன்னுல 3மே இருக்கும். 3 டைப் தான். இது வந்து செகண்ட் டைப். இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா இதுல காமனா இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்டே வெளியில எடுத்துடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயும் 4u காமனா இருக்கு. 4u காமனா வெளியில எடுத்துட்டோம்னா இங்க 4 போயிடும், u மட்டும் தான் இருக்கும், பிளஸ் 2 மட்டும் தான் இருக்கும். இந்த u வெளியில வந்துருச்சு, ஈக்குவல் டு 0. இப்ப நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருச்சு, நம்ம அதுல போடும்போது ஸ்பிளிட் பண்ணி காமனா எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு டேர்ம் மல்டிபிள் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்க ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 0 கிடைக்கும். அப்ப இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0, இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0, ரெண்டுல ஏதாவது ஒன்று 0வா இருந்தா இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு 4u ஈக்குவல் டு 0, அப்ப u இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப ஆல்பாவோட வேல்யூ 0. சிமிலர்லி u plus 2 equal to 0, அப்ப u is equal to -2. இது ஆல்பாவோட வேல்யூ, இது பீட்டாவோட வேல்யூ. இப்ப இதுக்கும் அதே மாதிரி நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். இதோட எக்ஸ்பிரஷனுக்கு ரிலேஷன் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த எக்ஸ்பிரஷனையும் இந்த ஜீரோஸையும் சால்வ் பண்ணி என்ன வேல்யூ வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. Follow for more videos. Remaining இருக்க sums நம்ம next videoல பார்க்கலாம். Thank you.